நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 திரைப்படம் கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி திரைக்கு வந்தது. இந்த படத்துடைய பிரீமியர் ஷோ ஒரு நாள் முன்னதாகவே, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி இரவு திரையிடப்பட்டிருக்கு. அதுவுமே ஹைதராபாத்ல உள்ள சாந்தி திரையரங்குகள்ல அந்த பிரீமியர் காட்சி திரையிடப்பட்டிருக்கு. அந்த காட்சிக்கான நடிகர் அல்லு அர்ஜுனுமே வருவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு ஏராளமான ரசிகர்கள் அவரை பார்க்க குவிஞ்சாங்க. இதனால அந்த பகுதியில கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. லட்சக்கணக்கானோர் கூடியதால போலீசாலுமே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போச்சு. 9:30 மணிக்கு புஷ்பா படத்துடைய பிரீமியர் ஷோவுக்காக டிக்கெட் வாங்கிய ரசிகர் தியேட்டருடைய கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே கும்பலாக சென்றதால அங்கு கூட்ட நெரிசல்களுமே ஏற்பட்டது. இதுல ரேவதி அப்படின்ற அல்லு அர்ஜுனுடைய ரசிகையும் புஷ்பா 2 படம் பார்க்க தன்னுடைய மகனுடன் வந்திருந்தாங்க. அப்போது கூட்ட நெரிசல்ல சிக்கிய ரேவதி மூச்சு திணறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்த அவருடைய மகன் தீவிர சிகிச்சை பெற்று வராரு. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தியேட்டர் நிர்வாகம் மீது, நடிகர் அல்லு அர்ஜுன் மீதுமே சிக்கடப்பள்ளி போலீசார் வழக்குமே பதிவு செஞ்சாங்க. அல்லு அர்ஜுன் முன்னறிவிப்பின்றி படம் பார்க்க வந்ததே இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனடுத்து பாத்தீங்கன்னா உயிரிழந்த ரேவதியுடைய குடும்பத்திற்கு 25 லட்சம் வழங்குவதாக அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக அல்லு அர்ஜுன் மீது வழக்கு தொடர்ந்த சிக்காட்பள்ளி போலீசார் அவரை கைது செஞ்சிருக்காங்க. இன்று அவருடைய இல்லத்திற்கு வந்த போலீசார் அல்லு அர்ஜுனை கைது செய்து விசாரணைக்காக அழைத்தும் சென்றிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அல்லு அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ண விதமாக தெலுங்கு சினிமாவில் உள்ள பல முக்கிய பிரபலங்களுமே அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கோலிவுட்ல பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அல்லு அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ண விதமாக ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரா. இந்த தகவலுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.